நம்ம நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த நாளில் காது கொடுத்து கேட்டிருப்போம், கெட்ட விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டிருப்போம். நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துருப்போம், கெட்ட விஷயங்களையும் பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் கேட்டு பார்த்து நம்முடைய சரீரத்துக்குள்ளே உள்வாங்கின நாம் எதை வெளியே கொடுத்துருக்குறோம், அது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நேரத்தில் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்கிட்ட இருக்கான்னு என்னை நீர் ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நம்ம எல்லாருமே நல்லவங்க. ஆனாலும் நமக்கே தெரியாமல் சில தீமையான காரியங்கள் நம்மகிட்டேருந்து வெளிப்பட்டுரும். அந்த தீமையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையே சில நேரத்தில் கேள்விக்குள்ளாக்கிறோம். ஒரு குற்ற உணர்வை நிரந்தரமாக நமக்குள்ளே தந்துடும். அப்போ நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் நடந்துறது கிடையாது. பல நாட்களாக நம்ம இருதயத்தில் இருக்கோம். அப்படி இருதயத்தில் இருந்து ஒரு நாள் அது நம்முடைய வாயால் வெளியே வரும், அல்லது மாம்ச செயல்களால் வெளியே வரும். அதுதான் நம்மளை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிடும். அப்போ இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வாய்க்குள்ளே என்னெல்லாம் போதோ அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. சிலர் பார்த்திங்கன்னா சாப்பாடில் ரொம்ப பார்ப்பாங்க, இதை தான் நான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் சொசைட்டியில் ஏற்றத்தாழ்வுகளே உணவின் அடிப்படையில் கூட நிறைய இடங்களில் இருக்குது. இந்த கம்யூனிட்டியாக அவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க, இந்த கம்யூனிட்டியாக இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ இதை வச்சே நிறைய விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் ஒப்பிடுவாங்க, தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, இப்போ என்ன சாப்பிட்றீங்கிறத விட யுவர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளியில் தெரிகிற அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் பிரச்சனைன்னு ஆண்டவர் சொல்கிறார். உள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளேருந்து என்ன வெளியே வருது அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை தான் கர்த்தர் சொல்கிறார், வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்க, இவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் ஆராயப்படுகிறது. அதில் கர்த்தர் எதை வைத்து ஒரு மனுஷன் நல்லவன் அல்லது தீட்டு உள்ளவன் தீர்மானிக்கிறான்னா, அவனுக்குள்ளிருந்து என்ன வருகிறது, அவன் வாயிலேருந்து என்ன வருது, அவன் செயல்கள்லேருந்து என்ன வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த நாளில் காது கொடுத்து கேட்டிருப்போம், கெட்ட விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டிருப்போம். நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துருப்போம், கெட்ட விஷயங்களையும் பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் கேட்டு பார்த்து நம்முடைய சரீரத்துக்குள்ளே உள்வாங்கின நாம் எதை வெளியே கொடுத்துருக்குறோம், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆளிடத்தில் ஒரு கெட்டதை பார்த்தோன்றதுக்காக அவங்களுக்கு பதிலுக்கு கெட்டதை தான் கொடுத்துருக்குறோமா, அல்லது இல்லை அவங்க கெட்டதையே செஞ்சாலும் பரவாயில்ல, நான் நன்மை செய்கிறேன்னு செய்திருக்கிறோமா? ஒரு ஆள் பேசின தவறான வார்த்தையை கேட்டு பதிலுக்கு நம்மளும் நிறைய பேசியிருக்கிறோமா? அல்லது அவங்க எவ்வளோதான் மோசமாக பேசினாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவருக்கு மகிமையை நான் வாழணும்னு சொல்லி நன்மையானதை நாம் பேசினோமா அப்படின்னு இந்த இரவு நேரத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் ஒரே ஊற்றிலேருந்து புறப்படாது. அப்போ இன்றைக்கி ஆராய்ந்து பாருங்கள். நான் நிறைய நல்ல விஷயங்களையும் பேசியிருக்கேன் பாஸ்டர், கொஞ்சம் கெட்ட விஷயத்தையும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? நல்லா குடிக்கிற தண்ணியும் சாக்கடை தண்ணியும் ஒரே டேப்பில் வருதுன்னு. அப்போ அந்த தண்ணியை குடிக்கவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கி அப்படி இருக்குன்னா, அந்த அருவருப்பான தீட்டான வார்த்தைகள், தீட்டான காரியங்கள் எதெல்லாம் நமக்குள்ளேருந்து வருதோ அதெல்லாம் இன்றைக்கி ஸ்டாப் ஆகிறதுக்காக ஜெபம் பண்ணப்போம். இன்றைக்கி ஏதோ பேசிட்டோம், இன்றைக்கி ஏதோ தப்பாக நடந்துட்டோம், முடிஞ்சு போயிட்டோம், நாளைக்கு இந்த குணம் மேலே எழும்பக்கூடாது, அதுக்காக இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். நம்மளாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த ஜெபத்தை பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி தனி ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் கொடுக்குற ஆலோசனைகளுக்காக, எங்களுக்கு கொடுக்குற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஒரு நாள் முழுவதும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பரிசுத்தமாக ஓடி இருக்கிறோம். ஆனாலும்
சில இடத்துல மாம்ச கிரியைகள் எங்களை மேற்கொண்டுடுச்சு, சில இடத்துல சில பிரச்சனைகள் எங்கள் மேலே ஜெயம் எடுத்துருச்சு. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத வார்த்தையை ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நடந்து கொள்ளக்கூடாத விதத்தில் எங்கெல்லாம் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோமோ எல்லாத்தையுமே மன்னிங்கப்பா. எங்களுக்குள்ளே இன்னைக்கு காணப்பட்ட பாவ காரியங்கள், தீட்டான காரியங்கள் தயவு செய்து நாளை தினத்தில் எழும்பிடவே கூடாது சுவாமி. இன்னைக்கு இரவே அதை குழி தோண்டி நாங்கள் புதைக்கிறோம், அதை சிலுவையில் அறைகிறோம். உம்முடைய ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. இன்றைக்கி இரவு நாங்கள் படுத்து தூங்கி காலையில் எழும்பும்போது ஒரு புது மனுஷனை நாங்கள் எழும்பட்டோம். எங்களுடைய பழைய மூர்க்கங்கள், பழைய கோபங்கள், பழைய எரிச்சல், இச்சை இதெல்லாம் சாகட்டும்ப்பா. எங்களுக்குள்ளேருந்து வருகிறது ஜீவ தண்ணீரோட ஊற்றாய் புறப்பட்டு வந்து அநேகருடைய தாகத்தை தீர்க்கட்டும். இந்த கைகள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.